மீண்டும் வணக்கம் அன்பான நண்பர்களே. நான் திருமலை தென்னவன். இப்பொழுது நான் இலங்கையில் நிற்கின்றேன். மீண்டும் எனது இருப்பிடம் பிரான்சுக்கு செல்லுகின்றேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட ஆசைப்படுகின்றேன். இலங்கையிலிருந்து புறப்படுகின்றேன். இது இலங்கை விமான நிலையம். இதோ நான் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் இருக்கின்றேன். அழகான இடம். இலங்கை விமான நிலையம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். பல இடங்களிலிருந்து ஃப்ளைட் வந்திறங்குகின்றது. உண்மையிலே ஒரு அழகான நாடு இலங்கை. வராதவர்கள் நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் வருவதற்கு நீங்கள் ஆசைப்படுவீர்கள். காரணம், இங்கு வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு வாழ்க்கை செலவு மிக மிக குறைவு. ஆகவே நீங்கள் ஒரு முறை இலங்கைக்கு வந்து பார்த்தால் விடமாட்டீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள். தொடர்ந்து நான் பிரான்சுக்கு போகும் தனைக்கும் உங்களுக்காக நான் வீடியோ போடுவேன். இதோ இலங்கை விமான நிலையம். பல விமானங்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய இடம். நிறைய மக்கள் வந்து போகின்றார்கள். அருமையான இடம் பாருங்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இதோ நிற்கின்றது. நாங்கள் புறப்படுகின்ற ஏர்லைன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமானத்துக்கு செல்லுகின்ற நடைபாதை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரும். பாருங்கள் எவ்வளவு தூரம் என்று சொல்லி. மேலே நீண்ட தூரம். இந்த ஃப்ளைட்டுக்கு நாங்கள் வருவதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான நீண்ட தூரம் பாருங்கள். இப்பொழுது நான் ஃப்ளைட்டுக்கு ஏறிவிட்டேன். இப்பொழுது மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்கள் ஃப்ளைட்டுக்கு வருவது. மீண்டும் வணக்கம் எல்லோருக்கும். இப்பொழுது நாங்கள் இலங்கையிலிருந்து கட்டார் விமான நிலையத்துக்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த கட்டார் விமான நிலையம் மிக மிக அழகாக இருக்கின்றது. இந்த பாருங்கள், இந்த விமான நிலையத்துக்கு மரம், செடி, கொடி ப்ளஸ் வாழை கூட நட்டு வச்சிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த கட்டார் அரசன் வந்து ரொம்ப அழகாக விரும்புகிற பாருங்க. நடுவுக்குள்ளே எப்படி எல்லாம் செய்து வச்சுக்கிட்டாங்க சொல்லி சூப்பராக இருக்குது பாருங்க. வாழைகள், பூமரங்கள் எல்லாமே இருக்கின்றது. சூப்பராக இருக்கிறது கட்டார் ஏர்போர்ட். சூப்பர். நாங்கள் இப்பொழுது கேட் C9க்கு போய் கொண்டிருக்கின்றோம். அழகாக நாங்கள் போகிற கேட் வந்து ரொம்ப சோடிக்கப்பட்டிருக்கிறது. 15:20க்கு எங்களுக்கு சால்த்துகோல் பாரிஸுக்கு ஃப்ளைட் இருக்குது. நாங்கள் 2 மணித்தியாலங்கள் கட்டாரில் தங்க வேண்டியிருக்கின்றது. நாங்கள் கட்டார் ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ட்ரெயின் போகுது. கட்டார் ஏர்போர்ட்டுக்குள்ளே எவ்வளவு அதிக செலவில் செய்து வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளே ட்ரெயின் போகுது கட்டாரையா விமான நிலையத்துக்குள்ளே.